அவங்களும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டெஸ்ட் ஷெடியூல் பார்த்துருப்பீங்க, குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தோம். பேப்பர் 1க்கு வர்ற வாரம் என்ன டெஸ்ட்னா தமிழ் ரிவிஷன், ஃபுல் ரிவிஷன் சொல்லியிருக்கோம். பேப்பர் 2க்கு 11th 12th தமிழ் டெஸ்ட் சொல்லியிருக்கோம். சரியா? நான் அடிக்கடி சொல்கிறது தான், எப்போவுமே சொல்கிறது தான். 10th தமிழ் பற்றி ஒரு வீடியோ எடுத்து போட்டிருப்போம் குரூப்பில். நீங்கள் அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. நம்ம யூடியூப்பில் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைட் ஃப்ரம் சவுத்துன்னு இருக்கும், அதில் இருக்குது. 10th நான் ஒரு 3 இயல் சொல்லிக் கொடுத்தேன், எப்படி அந்த புக்கை வாசிக்கணும் தமிழ் புக்கை அப்படின்னு சொல்லி நான் அதை சொல்லிக் கொடுத்த வீடியோஸ் இருக்குது. அதை நீங்கள் யூடியூப்பில் என்ன பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. இப்போ 11th 12th பேப்பர் 2க்கு 11th 12th தமிழ் கொடுத்துருக்கோம். நீங்கள் கேட்கலாம், சிலபஸில் வந்து 8th வரை தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் கொஸ்டின்ஸ் வந்து 10th வரைக்கும் கண்டிப்பாக என்ன செய்யும், இருக்கும். பேப்பர் 2 நான் சொல்கிறது, பேப்பர் 2க்கு 10th வரைக்கும் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 11th 12th மேபி 1 or 2 கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கம்ப்ளீட்டாக இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால் நம்ம கம்ப்ளீட்டாக அந்த புக்கை என்ன செய்ய வேண்டாம், தொடாமலே போக வேண்டியதில்லை. இந்த ஒரு இப்போ நீ செவ்வாய்க்கிழமை, புதன், வியாழன், வெள்ளி ஒரு 3 நாள் கொஞ்சம் ஒரு லைட்டாக ஒரு கிளான்ஸ் மட்டும் என்ன பண்ணிக்கோங்க, பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப ஒருக்கா கூட 11th 12th பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். யாருன்னா பேப்பர் 2 எழுதுறவங்க. பேப்பர் 1 எழுதுறவங்க 11th 12th தொடவே வேண்டாம். பேப்பர் நல்லா கவனிச்சுக்கோங்க. பேப்பர் 2 எழுதுறவங்க 11th 12th சும்மா ஒரு அதில் உள்ள முக்கியமானது என்னங்கிறத நான் சொல்கிறேன், அதை என்ன படிக்கணுங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன், அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. பேப்பர் 1 11th 12th தொடவே வேண்டாம். உங்களுக்கு அதுலேருந்து கட்டாயமாக கேள்விகள் கேட்கப்பட வாய்ப்பே கிடையாது. சரியா? நீங்கள் வந்து குரூப்பில் 1ஆப்லேருந்து 5ஆப் வரை உள்ள தமிழ் புக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். அதை கொஞ்சம் எடுத்து என்ன பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. சரியா? சிம்பிளாக தான் இருக்கும். அதில் பெரிய மீனிங்லாம் அந்த மாதிரி ரொம்ப டெப்த்தாலாம் என்ன செய்யாது, இருக்காது. 1ஆப்லேருந்து 5ஆப் வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்குறாங்க. அதை நீங்கள் கொஞ்சம் என்ன பண்ணிக்கோங்க, ரீட் பண்ணிக்கோங்க. பேப்பர் 2 உள்ளவங்க முக்கியமான தமிழை மட்டும் என்ன பண்ணிக்கோங்க, 11th 12th முக்கியமானதை மட்டும் லேசாக என்னென்னு பார்த்து வச்சுக்கிடுங்க. சரியா? நான் அடிக்கடி சொல்கிறது என்னென்னா, தமிழில் தான் ஸ்கோர் பண்ண முடியும். 30க்கு 30 தான் நம்ம தமிழில் டார்கெட் பண்ணணும். ஒரு கொஸ்டின் கூட தமிழில் என்ன செய்யக்கூடாது, தப்பாக போடக்கூடாது. அந்த மாதிரி டார்கெட் பண்ணி நீங்கள் முதல்ல ஒரு 1 month தமிழை நல்லா ஸ்ட்ராங்காக படித்து வச்சிட்டிங்கன்னா, அல்லது கடைசி ஒரு 1 month தமிழை ஸ்ட்ராங்காக படித்து 30 கொஸ்டின் போட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு 75 என்ன பண்ணிடுவோம், கிராஸ் பண்ணிடும். நான் அடிக்கடி நான் சொல்கிறது, தமிழில் வந்து ஏம் 30 out of 30, 30க்கு 30 நீங்கள் என்ன செய்யணும், போடுறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், முயற்சி பண்ணணும். சரியா? அடுத்த வாரம், அடுத்த சண்டே, வர்ற வாரம் 14 15ஆம் தேதி 22ஆம் தேதி உங்களுக்கு இங்கிலீஷ் டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆயிரும். சரியா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நம்ம சேனலில் யூடியூப்பில் இங்கிலீஷ் வீடியோ 4 வீடியோஸ் இருக்குது. எப்படி இங்கிலீஷ் படிக்கணும், எப்படி கிராமர் படிக்கணும், எப்படி வாசிக்கணும்னு சொல்லி 4 வீடியோஸ். கிட்டத்தட்ட மொத்தத்தில் எப்படி ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஓடும், 4 வீடியோவும் சேர்ந்து. ஒரு வீடியோ 1 மணி நேரத்துக்கு மேலே இருக்குது. அந்த 4 வீடியோவை நீங்கள் என்ன பண்ணுங்கள், அடுத்த வாரத்தில் இந்த வாரம் தமிழ் டெஸ்ட் முடிஞ்சோடனே எடுத்து நீங்கள் பாருங்கள். பார்த்து எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை என்ன செஞ்சிடுங்க, படித்து இங்கிலீஷை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் வீக்லேருந்து. அடுத்து ஏப்ரல் முதல் வாரத்தில் உங்களுக்கு வந்து சைக்காலஜி நோட்ஸ் கொடுத்துருவோம். கொஸ்டின் ஆன்சர் ஃபார்மேட்டில் சைக்காலஜி நோட்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு. நம்ம சார் ஒருத்தர் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஏப்ரல் 10ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு சைக்காலஜி நோட்ஸ் குரூப்பில் நம்ம என்ன பண்ணிடுவோம், எல்லாருக்கும் கொடுத்துருவோம். கொஸ்டின் ஆன்சர் ஃபார்மேட்டில் கடைசியில் நீங்கள் ஒரு 1 week அதை பார்த்தா தாராளமாக போதும். அது போக சைக்காலஜி கிளாஸ் வந்து ஏப்ரல்லேருந்து எவ்ரி சாட்டர்டே, எல்லா வாரமும் சனிக்கிழமை. நம்ம கிளாஸ் வந்து சண்டே தான் வைக்கிறோம். ஃபிசிக்கல் கிளாஸ், நேரடியான கிளாஸ் சண்டே மட்டும்தான். ஆன்லைனில் இந்த மாதிரி நைட்டு தான் வைக்கிறோம். ஆனால் சைக்காலஜி கிளாஸ் மட்டும் சனிக்கிழமை நேரடியாக முதலூரில் கிடையாது, நாசிரியத்தில் வச்சு நடைபெறும். ஏப்ரல்லேருந்து நாசிரியத்தில் வச்சு சனிக்கிழமை மட்டும் சைக்காலஜி கிளாஸ் மட்டும் என்ன செய்யும், நடக்கும். நீங்கள் யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, டெட்டு என்னென்ன எதுலலாம் சைக்காலஜி வருதோ எல்லாருமே என்ன செய்யலாம், அட்டன் பண்ணலாம். டெட்டு பாஸ் பண்ணவங்களும் என்ன செய்யலாம், அட்டன் பண்ணலாம். அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. ஏன்னா ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ப்ரொஃபஸராக படிச்சிருக்கிறோம். அந்த கிளாஸ் வந்து ஆன்லைனில் வழங்கப்பட மாட்டாது. ரெக்கார்டுக்கு அவங்க நாட் அலவுட். அதனால் அதை ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் என்ன செய்ய மாட்டோம், போட மாட்டோம். கூகுள் லிங்க்கும் கிடையாது. இந்த சரௌண்டிங்கில் உள்ளவங்க நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பயன்படுத்திக்கிடுங்க. முதலூர், சாத்தான்குளம், நாசரேத்து, ரொம்ப நாசரேத்துக்கு ரொம்ப நல்லது. நாசரேத்தில் தான் வச்சு சனிக்கிழமை கிளாஸ் நடக்கும். சனிக்கிழமை சைக்காலஜி ஏப்ரல்ல இருந்து. சரியா? அது ஆன்லைனில் கிடையாது. நீங்கள் அதை வாய்ப்பை பயன்படுத்திடுங்க. மற்றபடி ஆன்லைனில் இருக்கிற எல்லாருக்கும் நோட்ஸ் கண்டிப்பாக நினச்சிடுவோம். ஏப்ரல் முதல் 2வது வாரத்தில் சைக்காலஜி நோட்ஸ் கண்டிப்பாக கொடுத்துரும், கொஸ்டின் ஆன்சர் ஃபார்மேட்டில். அதுவே தாராளமாக போதும். தமிழ் இங்கிலீஷ் நல்லா படிச்சிட்டிங்கனாலே சைக்காலஜிக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இருந்தாலும் அதையும் ஏன் விட்டு வைக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த தடவை சைக்காலஜிக்கும் சில முயற்சிகள் என்ன பண்ணியிருக்கிறோம்,
எடுத்திருக்கிறோம். கடந்த முறை 87 பேர் பாஸ் பண்ணாங்க. சைக்காலஜி கிளாஸும் எடுக்கல, சைக்காலஜிக்கு நோட்ஸும் கொடுக்கல, சைக்காலஜி படிக்கவும் வைக்கல. கடைசி ஒரு வாரம் ஒரு டெஸ்ட் மட்டும் வச்சோம், அவ்வளோதான். ஆனாலுமே நல்லா பாஸ் பண்ணிட்டாங்க. சைக்காலஜி இல்லாமலே பாஸ் பண்ண முடியும். இந்த தடவை புதிய முயற்சியாக சைக்காலஜியை நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், சேர்த்துருக்குறோம். அதனால் அதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, பயன்படுத்திக்கோங்க. இந்த டைம் வேஸ்ட் பண்ணாமல் தமிழ் புக்கு என்ன செய்யுங்க, எடுத்து ரீட் பண்ணுங்கள். இப்போ நம்ம 11th புக்கை எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிடுவாங்க, நீங்கள் அதை கூட பாருங்கள். இல்லைனா நீங்கள் பிடிஎஃப் குரூப்பில் இருக்குது, பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி உங்கள் மொபைலில் பார்த்தாலும் ஓகே தான். சரியா? 11th என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத என்ன செய்கிறேன் சொல்லிடுறேன். நேராக எடுத்த உடனே எங்கே வந்துடலாம், பொருளடக்கத்துக்கு வந்துடலாம். 10வது பக்கம் பொருளடக்கம். 11th புக்கில் பொருளடக்கத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு இது இருக்குது, யுகத்தின் பாடல் அப்படின்னு ஸ்டார் வச்சுருக்கு. அந்த பிங்க் கலர் ஸ்டார் எங்கெல்லாம் வச்சுருக்கோ அதை எடுத்து என்ன செய்யுங்க, வாசிங்க. மனப்பாடெல்லாம் பண்ண வேண்டாம், அதை எடுத்து என்ன செய்யணும், வாசிக்கணும். இது ஒரு நல்ல அறிமுகம். சரியா? நான் 10th நடத்தும் போதே சொன்னேன், ஒன்று ஒரு இயலாக என்ன பண்ணியிருப்பாங்க, பிரித்து கொடுத்துருப்பாங்க. தமிழ் அப்படிங்கிறது நம்ம படிக்கும்போது உள்ள வெறுமனே தமிழ் மாதிரி கிடையாது. இது எல்லாமே என்ன இருக்கும், சயின்ஸ் இருக்குது, சோசியல் இருக்குது, எல்லாமே இந்த தமிழுக்குள்ளே இணைஞ்சிருக்கு, அடங்கியிருக்கு. எஸ்சிஆர்டி அவ்வளோ ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இயல் பார்த்தீங்கன்னா மொழி கலை. இப்போ மொழியை பற்றி தான் எல்லா கிளாஸ்லேயும் ஃபர்ஸ்ட் இயல் எதை பற்றி தான் இருக்கும்னா மொழியை பற்றி தான் இருக்கும். 2வது எல்லா கிளாஸ்லேயும் இயற்கை தான். 10th கூட படிக்கும்போது கூட சொன்னோம், காற்றை பற்றி இருந்துச்சு, களம் காற்றை பற்றி நிறைய இருந்தது, புயலிலே ஒரு தோணி, இதெல்லாம் 10th இருந்து காற்றை பற்றி. இங்கே பாருங்க, இயற்கை வேளாண்மை சுற்றுச்சூழல் இருக்கு. 3வது பண்பாடு. சரியா? 3வது எதை பற்றி இருக்கும், பண்பாடை பற்றி என்ன செய்யும் இருக்கும். 4வது கல்வி பற்றி, கண்டிப்பாக கல்வி பற்றி ஒன்று என்ன செய்யும் இருக்கும். 5வது நாகரிகம், தொழில், வணிகம், ஆளுமை, இதெல்லாம் பற்றி. கடைசி 6வது நாடு, அரசு, சமூகம், நிர்வாகம், நாட்டை பற்றி. அப்போ ஒரு தமிழ் புக்கில் மொழியை தெரிஞ்சுக்கிறோம், இயற்கையை பற்றி தெரிஞ்சுக்கிறோம், கல்ச்சரை தெரிஞ்சுக்கிறோம், எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸை தெரிஞ்சுக்கிறோம், அடுத்தது பிஸ்னஸ்ஸு, பண்பாடு, நாகரிகம், அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது கடைசி என்னென்னா நாட்டை பற்றியும் அரசை பற்றியும் பாலிட்டிக்ஸ், அதையும் என்ன பண்ணிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். இப்படி எல்லாம் கலந்த கலவையாக தான் என்ன இருக்கும் நம்ம தமிழ் புக்கு அவ்வளோ இதாக கொடுத்துருக்குறாங்க. சரியா? இதுதான் அந்த பொருளடக்கத்தில் இருக்கிறது. இதில் எது தேவையோ அதை மட்டும் என்ன செய்யணும், வாசிச்சுட்டு போனால் போதும். நீங்கள் இப்போ உள்ளே வாங்க, நான் கடகடன்னு சொல்கிறேன். முதல்ல 14ஆம் பக்கம் பாருங்கள், யுகத்தின் பாடல் அப்படின்னு இருக்கும். ஐ மீன் நம்பர் வந்து 2ஆம் பக்கம்னு போட்டிருக்கோம். மொத்த பிடிஎஃப்க்கு 14ஆம் பக்கம் யுகத்தின் பாடல். அதில் அந்த ஸ்டார் கொடுத்துருக்கு. ஏடு தொடக்கி வைத்து என் நம்மை மண்ணிலே தீட்டி தீட்டி எழுதுவித்த விரல் முனையை தீயிலே துவைத்து திசைகளின் சுவரெல்லாம் எழுதத்தான் வேண்டும் எழுகின்ற யுகத்தினோர் பாடலை. வில்வரத்னம் எழுதுனா பாட்டு. இப்போ இந்த மாதிரி இவர் எழுதியிருக்காரு, எழுதுனது வில்வரத்னம். சரியா? அதில் அவருடைய நூல்வெளி போட்டிருக்கோம். உயிர்த்தெழும் காலத்துக்காக என்னும் தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளன. உயிர்த்தெழும் காலத்துக்காக இதை தொகுத்தவர் யார், இப்படிதான் கொஸ்டின் இருக்கும். யாரு? வில்வரத்னம். சரியா? இது கீழே ஒரு கோட்ஸ் இருக்கு பாருங்க. தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை, வேறில்லாத மரம், கூடில்லாத பறவை. ரசூல் கம்சதேவுடைய கோட்ஸ். சரியா? அதை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், லேசாக பார்த்து வச்சுக்கணும். அடுத்து உரைநடை உலகம், அது ரொம்ப அவசியம் இல்லை தான், அதை நீங்கள் விட்டுடலாம். அதே மாதிரி தான் அடுத்து என்னது, ஒவ்வொரு பிள்ளையும், அது ஒரு கவிதை இருக்குது, இன்குலாப்போட கவிதை. அது இது கிடையாது. இளையராஜாவையும் ஏஆர் ரஹ்மானையும் பற்றி என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு அது தேவையில்லை. இலக்கணம் பார்க்கணும். இனிக்கும் இலக்கணம் அப்படின்னு எத்தனாவது பக்கம், 25வது பக்கம் புக்கில் 13வது பக்கம். மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் எதெல்லாம் முதல்ல வரும், எதெல்லாம், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இலக்கணத்தை என்ன பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்து வேற என்ன நான் சொல்றேன்னா, சான்றோர் சித்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இயலுக்கும் பின்னாடி ஒன்று இருக்கும். சான்றோர் சித்திரம் சொல்லிட்டு ஒரு தமிழ் அறிஞருடைய வரலாறு என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அப்படின்னு இப்போ முதல் இதில் கொடுத்துருக்கு. அடுத்ததுல யாருன்னு பார்ப்போம். அப்போ இந்த சான்றோர் சித்திரத்தை நீங்கள் நல்லா என்ன செய்யணும், கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், படிச்சிருக்கணும். படித்து அதுக்கு என்ன செய்யணும், கீழே வந்து அது கொஸ்டின் கேட்குறாங்க, அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ஆன்சர் எழுதி நீங்கள் பார்த்துருக்கணும். ஏன் அப்படின்னா இந்த சான்றோர் பற்றி கொஸ்டின் நிறையா என்ன செய்யலாம். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் 6, 7, 8லேயே இருப்பார். அப்போ இங்கே பார்க்கும்போது என்ன செய்வாங்க, கொஞ்சம் டெப்த்தாக போய் எடுக்கணும்னா எல்லேருந்து என்ன செய்வாங்க, எடுப்பாங்க. அட்லீஸ்ட் அந்த சான்றோர் சித்திரத்தில் உள்ள கலர் பண்ணியிருப்பாங்க, ஷேடு பண்ண அந்த ஹைலைட் பண்ணதையாவது என்ன பண்ணிக்கணுங்க பார்த்தீங்கன்னா, அதவத்தூர் என்னும் ஊரில் பிறந்திருக்காரு, இவர் இயற்றிய சேக்கிலார் பிள்ளை தமிழ், இவருடைய பெருமை உணர்வு. அட்லீஸ்ட் இந்த 2ஐயாவது என்ன பண்ணிடுங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க, பேப்பர் 2 படிக்கிறேன். சரியா? அடுத்தது உங்க எல்லாருக்குமே சொன்னேன், நான் அந்த தமிழ் படிக்கும்போது சொன்னேன், நீங்கள் அந்த கடைசியில் அந்த ஒரு இயல் முடியும் போது கடைசியில் 2 விஷயம் இருக்கும்னு சொன்னேன்.
இது என்ன அப்படின்னா, ஒன்று இங்கிலீஷ் கொடுத்து தமிழ் டிரான்ஸ்லேஷன். நீங்கள் இதில் 20வது பக்கம் பாருங்கள், பிடிஎஃப்ல 32வது பக்கம், புக்கில் 20வது பக்கம். படிப்போம் பயன்படுத்துவோம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏஸ்தெட்டிக்ஸ் அப்படின்னா அழகியல், ஜேர்னலிஸ்ட் இதழாளர், ஆர்ட் கிரிட்டிக் கலை விமர்சகர். சரியா, இதை கட்டாயமாக எல்லாரும் என்ன செய்யுங்க, படிங்க. உங்களுக்கு இதை டெட்டை தாண்டி எலிஜிபிலிட்டி, பிஜிடிஆர்பி, யூஜிடி எல்லாத்துக்குமே இதுலேருந்து நம்ம கொஸ்டின்ஸ் என்ன செய்யலாம், இங்கிலீஷ் கொடுத்து தமிழ் வார்த்தை. கீழே வந்து அறிவை விரிவு செய்யன்னு சொல்லிட்டு அந்த நல்ல தமிழ் எழுத வேண்டுமா, ஆக்கி பரந்தாமனர் யார் எழுதின அந்த நூல்கள் என்ன செஞ்சிருக்கோம், கொடுத்துருக்கோம். அதனால இந்த ரெண்டையும் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே என்ன செய்யுங்க, மெமரைஸ் பண்ணுங்க. சரியா, கொஞ்சம் சிரமம் பார்க்காம பண்ணீங்கன்னா உங்களுடைய அந்த அறிவு என்ன செய்யும், அதை சொன்ன மாதிரி அறிவு விரிவாகும். தெரியாத கொஸ்டின் வந்தால் கூட இந்த மாதிரி படித்ததை வச்சு நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, கரெக்டாக ஷேட் பண்ணிடுவீங்க. சரியா, அதுக்காக தான் அந்த அறிவை விரிவு செய்யணும் எல்லாம் என்ன செய்யிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. அப்போ நான் சொன்னது போல ஸ்டார் போட்ட மனப்பாட பாட்டை என்ன செய்யணும், படிக்கணும். சான்றோர் சித்திரத்தில் அட்லீஸ்ட் ஹைலைட் பண்ணதை மட்டும் என்ன செய்யுங்க, படிங்க. பின்னாடி இருக்கிற அறிவை விரிவு செய்யும் இங்கிலீஷ் தமிழ் டிரான்ஸ்லேஷனை என்ன செஞ்சிடுங்க, படிச்சுக்கிடுங்க. இது போக இலக்கணம் 4 விஷயங்கள் தான் சொல்லியிருக்கேன். மனப்பாட பாட்டு சொல்லியிருக்கேன், இலக்கணம் சொல்லியிருக்கேன், தமிழ் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் சொல்லியிருக்கேன், என்ன சொல்லியிருக்கேன், நூலாசிரியர் அந்த அறிவை விரிவு செய். சரியா, இவ்வளோதான் நம்ம இதில் என்ன செய்வோம். அடுத்தது 5 சான்றோர் சித்திரத்தில் இம்பார்ட்டன்டான. ஸோ இந்த 11th 12th இதை மாத்திரம் பாருங்க, தாராளமாக என்னது போதும், நீங்கள் என்ன செஞ்சிடலாம், ஈஸியாக ஸ்கிப் பண்ணிடலாம். சரியா, கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், நீங்கள் அதை பற்றி என்ன செய்ய வேண்டாம். வர்ற சண்டே கொஸ்டின் கஷ்டமாக தான் இருக்கும், அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டியதில்லை. உங்களுக்கு டெட்டுக்கு கண்டிப்பாக அது என்ன செய்யும், கை கொடுக்கும். சரியா, எப்போ என்ன புக்கை வாசிச்சாலும் அந்த உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க, அதை எதையும் என்ன செய்யாதீங்க, ஒமிட் பண்ணாதீங்க. சரியா, சரி, இப்போ 2வது இயலுக்கு வந்துடலாம். 2வது இயலில் மனப்பாட பாட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. சரியா, மனோன்மணியம் இருக்குது, பே சுந்தரனார் மனோன்மணியம் என்ன செய்கிறாங்க இருக்குது. ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அதுலேருந்து தான் நமக்கு என்ன எடுத்திருப்பாங்க, நீராடும் கடல் உடுத்த எல்லாம் என்ன செஞ்சிருப்பாங்க, சுந்தரனார் எழுதுனதான், மனோன்மணியம் சுந்தரனார் எழுதுனதான். அவர் தான் அதனுடைய ஆசிரியர். சரியா, நூல் வெளியில் இருக்கும் பாருங்க, லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி என்ற நூலை தெளிவு எழுதப்பட்டது. அவருக்கு ராவ் பகதூர் பட்டம் நினைஞ்சிருக்காங்க, வழங்கியிருக்கிறாங்க. அது யானை டாக்டர்னு ஒரு கதை இருக்கும், இன்ட்ரெஸ்டாக இருக்கும், கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, ஆனால் என்னது வாசிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். சரியா, அவர் யானை குட்டிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு. அதனால் சும்மா கதையாக என்ன பண்ணிக்கலாம், அதை வேண்டாம் வாசிக்கலாம். நூல்வெளி பார்க்கணும், நூல்வெளி ஜெயமோகன் என்னெல்லாம் எழுதினாருங்கிறத லேசாக என்ன பண்ணிங்க. அடுத்து பாருங்க, புணர்ச்சி இலக்கணத்தில் என்ன இருக்குது, 2வது இயல் இனிக்கும் இலக்கணத்தில் புணர்ச்சி விதிகள் இருக்குது. சரியா, புணர்ச்சி விதிகள் கண்டிப்பாக என்ன செய்வாங்க, கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் 11th இங்கிலீஷில் ரொம்ப டெப்த்தாக இருக்கும். ஜஸ்ட் அந்த கான்செப்ட் என்ன செஞ்சுங்க, தெரிஞ்சுக்கிடுங்க. இலக்கண கிளாஸ் எடுக்கும்போது அதை கொஞ்சம் தெளிவாக என்ன செஞ்சு தரேன், சொல்லித்தரேன். சரியா, பின்னாடி பாருங்க, மொழியை ஆள்வோம் யார் வந்திருக்கா, ஆபிரகாம் பண்டிதர். சரியா, எத்தனாவது பக்கம், 45வது பக்கம். புக்கில் உள்ள பக்கத்தையே சொல்கிறேன், புக்கில் 45வது பக்கம். சரியா, மொழியை ஆள்வோம்னா யாரு, ஆபிரகாம் பண்டிதர். சுரண்டக்காரர் சாம்பார் வடகரை அப்படின்னு ஒரு ஊர் உண்டு சுரண்ட பக்கத்தில், அங்கே தான் என்ன பண்ணியிருப்பாரு, பிறந்திருப்பார். கருணாமிர்த சாகரம் அப்படிங்கிற நூல் என்ன பண்ணியிருப்பாரு, எழுதியிருப்பார். சரியா, அப்போ அதில் அதை மட்டும் என்ன பண்ணுங்க, இப்போ பண்டிதர் அப்படின்னு என்ன செய்வாங்க, அழைப்பாங்க. தஞ்சாவூரில் ஒரு தோட்டமே உண்டு, அந்த தோட்டத்துக்கு பேர் என்னன்னா பண்டிதர் தோட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, பண்டிதர் கார்டன். ஃபஸ்ட்டாக டிஎம்கே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண உடனே 1967 அடுத்து எப்படி ஆட்சி பண்ணுறதுன்னு சொல்லி பிளானிங்கே எங்கே தான் நடந்திருக்கும் அப்படின்னா பண்டிதர் தோட்டத்தில் தான் என்ன பண்ணியிருக்கோம், பிளானிங் நடந்திருக்கும். சரியா, இதெல்லாம் வெளியே தெரியாத சீக்ரெட் எனக்கு தெரியும். அப்படின்னா இந்த பண்டிதர் ஆபிரகாம் பண்டிதருடைய 4வது தலைமுறையில் உள்ளவங்க எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ், லில்லியன் ஸ்டான்லின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்க தான் அவங்களுடைய பண்டிதர் ஆபிரகாம் பண்டிதருடைய பேத்தி அவங்க. ஸோ அவங்ககிட்ட பேசும்போது அவங்க இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. டிஎம்கே கவர்மெண்ட் வின் பண்ணும்போது அங்கே வச்சு தான் என்ன பண்ணியிருப்பாங்க, பிளான் பண்ணுவாங்க, மீட்டிங் போட்டு. சிஎன் அண்ணாதுரை, கலைஞர் கருணாநிதி, எம்ஜிஆர் எல்லாருமே அங்கே தான் பிளான் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கெல்லாம் சொல்லுவாங்க. அது எல்லாம் எங்கன்னா பண்டிதர் தோட்டம் தஞ்சாவூரில் இருக்குது, பண்டிதர் கார்டன் அப்படி எல்லாம். ஏன் சொல்கிறேன்னா அந்த பண்டிதர் அப்படின்னு இருக்குது, அப்போ தெரிஞ்சுக்கணும். பண்டிதர் தோட்டம் வந்து தஞ்சாவூரில் இருக்குது. கருணாமிர்த சாகரம். சரியா, அதனால் இந்த மாதிரி இம்பார்ட்டன்டானது என்ன செஞ்சு வைங்க, பார்த்து வைங்க. சரியா, சான்றோர் சித்திரம் பின்னாடி அப்படி வந்தீங்கன்னா பின்னாடி இருக்கும், என்ன இருக்கும், படிப்போம் பயன்படுத்துவோம் தமிழ் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். அதே மாதிரி என்னது, அறிவை விரிவு செய். ஸோ இந்த ரெண்டையும் யோசிக்காமல் என்ன பண்ணிடுங்க, மனப்பாடம் பண்ணிடுங்க, உங்களுக்கு நல்லா கை கொடுக்கும். சரியா, அடுத்தது வாழ்வியல் இலக்கியம் திருக்குறள். கட்டாயமாக என்ன பண்ணி தான் ஆகணும், வாசி தான் ஆகணும். 11th புக்கு ஒன்றுமே தொடாட்டாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் திருக்குறளை மட்டுமாவது என்ன செஞ்சுட்டு போங்க, வாசிச்சுட்டு போவோம்.
திருக்குறள் வாசிக்காம தயவுசெய்து என்ன செய்யாதீங்க, எக்ஸாம் அப்ரோச் பண்ணாங்க. சரியா? கண்டிப்பா நீங்க திருக்குறள் என்ன செய்யணும், வாசிக்கணும். அடக்கமுடைமை, ஏன்னா அடக்கமுடைமை, ஒப்புவர வருதல், புகழ் எல்லாமே எல்லா கிளாஸ்லயும் என்ன செய்யும், திரும்ப திரும்ப வர திருக்குறள். சரியா? எப்படியும் 30க்கு ஒரு 4 கொஸ்டின் 4 கொஸ்டினாவது நம்ம என்ன செய்யலாம், திருக்குறளை எதிர்பார்க்கலாம். அப்போ திருக்குறளை பார்த்தாலே என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. சரியா? அப்போ நம்ம நீங்க என்கிட்டலாம் கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, டெய்லி ஒரு சாப்டர் திருக்குறள்ல வாசிங்க காலையில் எழுப்பி. சரியா? நீங்கள் வந்து அந்த மாதிரிலாம் பழகணும். நீங்கள் டீச்சர்ஸ் ஆக போறீங்க, மாணவர்களுக்கு நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்கணும். நான்லாம் இப்போவும் அப்படிதான், டெய்லி ஒரு திருக்குறள் ஒரு சாப்டர் டெய்லி என்ன பண்ணிடுவேன், வாசிச்சிருவேன். ஒரு வருஷத்துக்கு முந்தி என்ன பண்ணேன்னா 1330 குறளையும் எழுதி வச்சிருக்கேன் நோட்டில். ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் எழுதுனேன், 10 குறளை டெய்லி உட்காந்து என்ன செய்வேன் எழுதுனேன். 3 மாதம் 4 மாதத்துல என்ன பண்ணியாச்சு, திருக்குறள் ஃபுல்லாக எழுதி முடிச்சாச்சு. அப்போ அது மறக்காது. என்ன கொஸ்டின் கேட்டாலும் ஐ கேன் மேனேஜ். எங்க திருக்குறள்னு கேட்டேன். அப்படி படிக்கணும். திருக்குறள் வந்து ஒரு நல்ல எத்திக்ஸு, ஒரு நல்ல நன்னெறியை கற்றுக் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யாது, மறக்காது. கண்டிப்பாக தமிழில் உங்களுக்கு என்ன செய்யும், அது வந்து கை கொடுக்கும். நம்ம நாலேஜ் வந்து அந்த ப்ராட் நாலேஜாக என்ன செய்யணும். ஏன் வந்து உங்களுக்கு ஒன் வேர்டாக கொடுத்து மனப்பாடம் பண்ண சொல்லலை அப்படின்னா, அது வந்து ஒரு குறுகிய நாலேஜ். ஒன் வேர்டை வாசிச்சுட்டு ஒன் வேர்டை மட்டும் படிச்சுட்டு போகிறது. புக்கு வாசிச்சாதான் மைண்ட் எப்படி இருக்கும், ப்ராட் மைண்டாக இருக்கும். தெரியாத கொஸ்டினை கூட நீங்கள் என்ன பண்ணிடலாம், உங்களுக்கு வந்து என்ன செய்ய தெரியும், ஆன்சர் பண்ணுறதுக்கு உங்களால் முடியும். சரியா? கடைசியில் எக்ஸாமுக்கு ஒரு 2 வாரத்துக்கு முந்தி தனியாக ஒரு வீடியோ போடுவோம், தெரியாத கேள்விகளுக்கு பதிலளிப்பது எப்படி அப்படி. அதை இப்போ சொல்லி தர மாட்டேன். சரியா? இப்போ சொல்லி தந்தால் நீங்கள் டெஸ்ட்டில் பிறகு அதை என்ன செய்வீங்க, இப்போ அப்ளை பண்ணீங்க. கடைசியில் கண்டிப்பாக என்ன செய்வேன், சொல்லி தருவேன். நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், டெஸ்ட்டை கரெக்டாக எழுதுங்க, கிளாஸஸை அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக கடைசியில் ஒரு வாரத்துக்கு முந்தி அந்த தெரியாத கேள்விக்கு எப்படி பதிலளிப்பதுங்கிறத நாங்கள் என்ன செஞ்சிடுவோம், சொல்லி தந்துடுவோம். சுயராக சொல்கிறேன், நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணிடலாம், டெட்டு கிளியர் பண்ணிடலாம். இது கிளியர் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சரியா? நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு விஷயம், எங்கள் கூட சேர்ந்து நீங்கள் என்ன பண்ணணும், கோஆப்ரேட் பண்ணால் போதும். சரியா? சரி, அப்போ திருக்குறள் எல்லாமே என்ன பண்ணிடுங்க, வாசிச்சிருங்க. பின்னாடி இருக்கு பாருங்க, திருக்குறளுக்கு அடுத்தது 133 அதிகாரம், எத்தனை இயல்கள், அந்த இயல்களில் எத்தனை பாடல்கள். ஸோ இதெல்லாம் மனப்பாடமாக நமக்கு என்ன பண்ணியிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். அறம், பொருள், இன்பம் 38, 70, 25 இதெல்லாம் நமக்கு மனப்பாடமாக என்ன பண்ணியிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். நூல்வெளியில் என்ன பண்ணிருக்கு, திருக்குறள் கொடுத்துருக்கு. கீழே அணிகள், வேற்றுமை அணினா என்ன, உவமை அணினா என்ன, சொல் பின்வரும் நிலை அணினா என்ன, பெரிது மொழிதல் அணி, 4 அணி கொடுத்துருக்கான். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணிடுங்க, திருக்குறளில் ஒன்றும் என்ன செய்யாதீங்க, விடாதீங்க. சரியா? அப்படி அங்கே நல்ல படத்துக்கு பொருத்தமான திருக்குறளை கண்டுபிடி. ஸோ அதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், வாசித்து பார்க்கணும். அது என்ன படத்துக்கு அது பொருந்தும் அப்படின்னு என்ன செய்யணும், நீங்கள் அதை என்ன செய்யணும், பார்க்கணும். சரி? அதில் பார்த்தாலே தெரியுது, மழை பின்னாடி இருக்குது, ஒருத்தர் அமைதியாக உட்காந்துருக்கான். அப்போ அது என்னதான் இருக்கும், நிலையும் தெரியாத அடங்கியான் தோட்டம் மழையினும் மான பெரிது, இதுதான் அதுக்கு என்னதான் இருக்கும், ஆன்சராக இருக்கும். சரியா? இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். இப்போ உங்களுக்கு இடையில வாசிக்கும் போது என்ன செய்யாதுன்னா போர் அடிக்காது. 3வது பாருங்க, பீடு பெற நில் அப்படின்னு இருக்கு. சரியா? இடப்பெயர்வுகள் பற்றி, மலை இடப்பெயர்வுகள் பற்றி என்ன பண்ணியிருக்காங்க, மலையை பற்றி எழுதியிருக்காரு. எழுதுனது யாருன்னா ரொம்ப முக்கியமான ஆள், ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ். சரியா? சிந்து சமவெளி நாகரிகத்தை ஒப்பிட்டு ஆராய்ச்சி பண்ணவர், ரொம்ப முக்கியமானவர். சமீபத்தில் ஒரு பேட்டி கூட கொடுத்துருந்தார் யூடியூப்ல. சரியா? கிரகாம் ஸ்டெயின்ஸ் அப்படிங்கிற ஒரு பாதிரியாரை எரிச்சு கொண்டதை பற்றி சமீபத்தில் ஒரு பேட்டி என்ன பண்ணியிருந்தார், கொடுத்துருந்தார் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ். அகழ்வாராய்ச்சியில் கரை கண்டவர். அதனால அந்த கண்டென்ட்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும், எழுதியிருப்பேன். சரியா? ஜஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும், அதை நீங்கள் டெப்த்தாலாம் என்ன செய்ய வேண்டாம், வாசிக்க வேண்டாம். காவடி சிந்து, அதுலேயும் மனப்பாடம் இல்லை, நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்கிப் பண்ணலாம். குறுந்தொகை மனப்பாடம். சரியா? அம்மா வாழி தோழி நம்மூர் பிரிந்தோர் புணர்ப்போர் இருந்தனர் கொல்லோ அப்படின்னு இருக்கு, வெள்ளி வீதியார் பாட்டு. அதை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், வாசிக்கணும். சரியா? ஏற்கனவே சொன்னது, திரும்பவும் சொல்கிறேன், ஒரு இயலை வாசிக்கிறதுக்கு முந்தி நுழையும் முன் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை கட்டாயமாக என்ன செய்யணும், வாசிக்கணும். பாட்டு வாசிக்கிறதுக்கு முந்தி எதை வாசிச்சிருக்கணும், பொருளை வாசிச்சுட்டு தான் இந்த பாட்டு வாசிக்கணும். குறுந்தொகை, நற்றிணை, புறநானூறுலாம் என்ன செய்யாது, புரியாது. சங்க இலக்கியங்கள் என்ன எழுதியிருக்கேனே மீனிங் புரியாது. அப்போ பாடலின் பொருளை வாசிச்சுட்டு தான் எதை வாசிக்கணும், பாட்டை வாசிக்கணும். சரியா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. வாடி வாசல், சீசு செல்லப்பா ஜல்லிக்கட்டு பற்றி என்ன பண்ணியிருப்பார், எழுதியிருப்பார், கதை தான். சரியா? அதனால் அதை யார் செல்லப்பா எழுதுனது வாடி வாசல், அது மட்டும் தெரிஞ்சால் போதும். பகுபத உறுப்புகள், பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம், இந்த 6 தான் எனது பகுபத உறுப்புகள். அதில் ஒரு கட்டம் கொடுத்துருக்காங்க, நினைவில் கொள்க. அப்போ அவங்களே சொல்லிடுறாங்க, என்ன சொல்கிறாங்க, நினைவில் கொள்கைன்னா என்ன,
மனப்பாடம் பண்ணிக்க அப்படின்னு அவங்களே சொல்றாங்க. அப்போ கொஸ்டின் எடுத்தாங்கன்னா அவங்க இதெல்லாம் தான் எடுப்பாங்க. நினைவில் கொள்க. சரி, அப்போ இது மனப்பாடம் பண்ணியிருக்காங்களான்னு பார்ப்போம். அதை என்ன பண்ணிடுங்க, இலக்கணம் பார்த்துக்கோங்க. சரியா? சான்றோர் சித்திரம் பாருங்க, வைமு கோதை நாயகி இருக்கா, வைமு கோதை நாயகி. அப்போ அவங்கள பற்றி என்ன செய்யணும், தெரிஞ்சுக்கணும். ஹிஸ்ட்ரி வந்து அந்த நபர்களுடைய ஹிஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப என்னது முக்கியமானது. அதே மாதிரி கீழே வந்தீங்கன்னா என்ன இருக்கும், படிப்போம் பயன்படுத்துவோம், இனக்குழு எத்னிக் குரூப், எர்த் என்விரான்மெண்ட் புவிச்சூழல், அறிவை விரிவு செய், அது யார் எழுதுனது, அதில் தெரிஞ்சது 2-3 இருக்கும். வாடி வாசல் சீசு செல்லப்பா அப்படிலாம் என்ன செய்யும் இருக்கும். 4வது இயல் பேர்லாம் என்னது, கேடில் விழிச்செல்வம், கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற கல்வி பற்றி தமிழ்நாட்டுடைய கல்வி வரலாறு என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க. கணக்காயர்னா யார், ஆசிரியர்னா. ஸோ இதில் அந்த தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா, அந்த பாக்ஸில் விடுறத மட்டும் என்ன செய்யுங்க, லேசாக பாருங்கள். தமிழ்நாட்டின் விடுதலைக்கு முன் கல்வி வளர்ச்சின்னு சொல்லி ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. சோசியல் மேஜர் படிக்கிறவங்க, இங்கிலீஷ் தமிழ் சோசியல் எழுதுவீங்கல்ல, சோசியல் மேஜர் அந்த அட்டவணையை கொஞ்சம் மனப்பாடம். ஏன்னா உங்களுக்கு அது சோசியலில் அது என்ன செய்யும், லிங்க் ஆகும். சரியா? அதுமாதிரி சயின்ஸ் மேஜர் உள்ளவங்க அந்த இயற்கையை பற்றி வரும்போது நீங்கள் அதை கொஞ்சம் என்ன பண்ணி வச்சுக்கோங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க சயின்ஸ் மேஜர் சம்மந்தம். சரியா? ஏன்னா ஒரு இடத்துல படிக்கிறது நமக்கு இன்னொரு இடத்துல என்ன செய்யும், ஹெல்ப் ஆகும். சரியா? இதனால இது படிச்சது என்ன பிரயோஜனம் அப்படிலாம் என்ன செய்யாது, கிடையவே கிடையாது. சரியா? ஒரு இடத்துல படிக்கிறது இன்னொரு இடத்துல உங்களுக்கு என்ன செய்ய தெரியணும், அப்ளை பண்ண தெரியும். சரியா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். பாலிட்டியில் ஒரு இது உண்டு, என்ன உண்டு அப்படின்னா, அரசியலமைப்பு எழுதும்போது எத்தனை பேருக்கு ஒரு பிரதிநிதி தேர்ந்தெடுத்தாங்கன்னா 10 லட்சம் பேருக்கு ஒரு பிரதிநிதியாக என்ன செஞ்சாங்க, தேர்ந்தெடுத்தாங்க. 10 லட்சம் பேருக்கு ஒரு பிரதிநிதி தேர்ந்தெடுத்தாங்க. மொத்தம் எத்தனை பிரதிநிதி தேர்ந்தெடுத்தாங்க, 389 பிரதிநிதி தேர்ந்தெடுத்தாங்க. இது எனக்கு தெரியும். சரி, இப்போ அரசியலமைப்பு எழுதும்போது வருஷம் 1950. 1950 இந்தியாவின் மக்கள் தொகை என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா எனக்கு தெரியாது, மனப்பாடமா தெரியாது. ஆனால் நான் போடுவேன். எத்தனை போடுவேன் அப்படின்னா 38 கோடி அல்லது 39 கோடி இருந்திருக்கும். எப்படி என்னால் கண்டுபிடிக்க முடியும், பாலிட்டியில் 10 லட்சம் பேருக்கு ஒருத்தரை தேர்ந்தெடுத்து 389 பேர் தேர்ந்தெடுத்தாங்க. அப்போ 389 into 10 லட்சம்னா எவ்வளவா இருக்கணும், 38 கோடியா இருக்கும். சரியா? நான் டைரக்டா படிக்கல 38 கோடி, ஆனால் எங்கேயோ படித்த டேட்டா வச்சு என்னால் என்ன செய்ய முடியும், ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அப்ஜெக்டிவ் எக்ஸாம்ல இதுதான் கலை. இந்த கலையை தான் நீங்கள் என்ன பண்ணணும், கற்றுக்கணும். அதுக்காக தான் உங்களை புக் வாசிங்கன்னு சொல்கிறேன். புரியுதா உங்களுக்கு? மித்தபடி ஸ்கூலில் படிக்கிற மாதிரி மனப்பாடம் பண்ணிட்டு பப்ளிக்ல போய் எழுதுற அந்த எக்ஸாம் இது கிடையாது. இது வந்து போட்டித் தேர்வு, தகுதி தேர்வு எல்லாமே நம்முடைய நாலேஜை டெஸ்ட் பண்ணக்கூடிய நாலேஜ் இருக்கா. அப்போ ஒரு நாலேஜபிள் பர்சன் கொஸ்டினை பார்த்து ஆன்சரை வச்சு இதுதான் ஆன்சர் என்ன பண்ணிட முடியும், கெஸ் பண்ண முடியும். அந்த கெஸ் பண்ணுற கெப்பாசிட்டி உங்களுக்கு வரணும்னா கட்டாயமாக நீங்கள் என்ன வாசிக்கணும், புக்கு வாசிச்சே தீரணும். சரியா? சிலர் கேட்பாங்க இதெல்லாம் படித்து என்ன செய்ய, பேப்பர் 2க்கு 8th வரை தான் சிலபஸ், 11th வாசிச்சு என்ன செய்ய. அப்படி கிடையாது. 11th முக்கியமானதை வாசிச்சிங்கன்னா 8th உங்களுக்கு தெரியாததும் உங்களுக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், தெரிஞ்சிடும். ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 30க்கு 30 எடுத்துருவீங்க. சரியா? ஓகே. அப்துல் ரஹ்மான் பாட்டு மனப்பாடமாக கொடுத்துருக்காங்க பாருங்க. தொலைந்து போனவர்கள் அப்படிங்கிறதுல கொடுத்துருக்காங்க. நான் என்பாய் அது நீ இல்லை, வேறு நாடக வசனம் பேசுகிறாய். சரியா? அந்த மனப்பாட பாட்டு என்னது, யார் எழுதுனா, அவரை பற்றி, அப்துல் ரஹ்மான் பற்றி. சரியா? அடுத்து நண்பன், ஒரே நண்பன், அதுக்கு அதை தான் தேவையில்லை. சரியா? அதை விட்டுடலாம். ஜெயகாந்தன் அவரோட படைப்பை பற்றி கீழே நினைச்சாங்க கொடுத்துருக்காங்க. அது என்னங்கிறத லைட்டாக என்ன பண்ணிக்கணும், பார்த்துக்கணும். ஜெயகாந்தனுடைய படைப்பு. சரியா? கலை சொல்லாக்கம் வேண்டாம். இனிக்கும் இலக்கணத்தில் கலை சொல்லாக்கம் வேண்டாம். அதுலேருந்து கொஸ்டின் கேட்குற வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் இதை பார்த்துக்கோங்க, அந்த இங்கிலீஷ் டு தமிழ், டச் ஸ்க்ரீனா தொடுதிரை, பக்குனா பிழை, இதை நல்லா என்ன பண்ணிக்கணும், பார்த்துக்கணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். சரியா? நிறுத்தற் குறிகள், ரெட்டை மேற்கோள்லாம் கேட்க மாட்டாங்க, விட்டுறலாம். மொழியை ஆள்வோம், டாக்டர் ஜியு போப். யாரை பற்றி கொடுத்துருக்காங்க, ஜியு போப் பற்றி நினைச்சிருக்காங்க கொடுத்துருக்காங்க. சாந்தோம்லையும் இப்போ வந்திருப்பாரு, சாயரபுரத்தில் என்ன பண்ணியிருப்பாரு, இது பண்ணியிருப்பார். சாந்தோம் அண்ட் சாயரபுரம் ரெண்டும் அவர் தான். திருக்குறள் திருவாசகத்தெல்லாம் என்ன செஞ்சிருப்பாரு, மொழிபெயர்த்திருப்பாரு. தன்னுடைய கல்லறையில் தமிழ் மாணவன் அப்படின்னு என்ன செஞ்சு சொல்லியிருப்பாரு, எழுத சொல்லியிருப்பாரு ஜி போப். அவரை பற்றி என்ன பண்ணிவிடுங்க, பார்த்து வச்சுக்கோங்க. சான்றோர் சித்திரத்தில் பின்னாடி பார்த்தீங்கன்னா படிப்போம் பயன்படுத்தும், இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன். அடுத்து என்னது, அறிவை விரிவு செய், என் சரித்திரம், மூவேசா, செம்மன் மடல்கள், ரா மீனாட்சி. அடுத்து 4வது இயல்ல பின்னாடி யார் இருக்கான்னு பாருங்க, ஹீரோ திருக்குறள், பொச்சாவாமை, குறிப்பறிதல், படைமாட்சி, பகைத்திரம். ஸோ இதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், நல்லா பார்க்கணும். குறிப்பாக திருக்குறள் லெவலில் அணிகள் கொஸ்டின் கேட்டாங்கன்னா எப்படி கேட்பாங்கன்னா, இலைதாக முள்மரம் கொள்க, கலையுணர் கை கொள்ளும் காழ்த்த இடத்து,
இப்பாடலில் பயின்று வந்துள்ள அணியை எழுதுக. பிரிது மொழிதல் அணி, சொல் பின்வரும் நிலை அணி, உருவக அணி. சரியா? பிரிது மொழிதெல்லாம் என்ன மீனிங்? ஓமையை மட்டும் கூறி இன்னொரு இதுல என்ன செய்வாங்க? சரியா? பீலிப்பை சாக்காடு மச்சிறு பண்டம் சால மிகுத்து பெயின் அப்படின்னு ஒரு குரல். எவ்வளவுதான் மயில் இறகு வெயிட்லெஸ்ஸா இருந்தாலும் அதை அளவுக்கு மீறி எத்தனை என்ன பண்ணிடும்? வண்டி முறிஞ்சிடும், அச்சு முறிஞ்சிடும். அதே போல எவ்வளவுதான் சின்ன வேலையா இருந்தாலும் அளவுக்கு மீறி ஒரு தண்டை திணிச்சா அவனால என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது, வேலை செய்ய முடியாது. அதுதான் அதனுடைய மீனிங். அப்போ ஒரு இதை சொல்லி இன்னொரு பொருளை என்ன செய்யறது? அதான் பிரிது மொழிதல் அணி. சொல் பொருள் பின்வரும் நிலை அணி. ஒரே சொல் மீண்டும் வரும், அதே பொருளை தான் திரும்ப திரும்ப என்ன செய்யும்? தரும். அதான் சொல் பொருள். உருவக அணி டைரக்டா சொல்லாம என்ன செய்வாங்க? மறைமுகமா சொல்றதா என்னது? உருவக அணி. இப்படி அதெல்லாம் நல்லா என்ன பண்ணி வச்சுக்கணும்? பார்த்துக்கணும். சரியா? அங்க பாருங்க, படத்துக்கு பொருத்தமான திருக்குறள். ஒருத்தன் வில்லு விடுறான், ஒருத்தன் என்ன செய்யறான்? பேசுறான். அங்கே கொடுத்துருக்கு, வில்லேர் உழவர் பகை கொடினும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை. வில்லு விடுற வேண்டிய சண்டை போட்டாலும் பரவாயில்ல, நல்ல பேச்சு திறமை உள்ள வேண்டிய நெஞ்சிடாத சண்டை போட்டுறாரு. அதான் அதனுடைய என்னது அர்த்தம். சரியா? எல்லாம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். நாளெல்லாம் வீணை செய் அப்படின்னு இருக்கும். சரியா? இதுல யாரை பத்தி இருக்கும்னா ஆனந்தரங்கர் பத்தி இருக்கும். இதுலயும் சோசியல் சயின்ஸ் மேஜர் இந்த பாடத்தை நல்லா படிச்சுடுவோம். ஆனந்தரங்கர் ஹிஸ்டரியில என்ன செய்யறாரு? வர்றாரு. பிரெஞ்சு ஹிஸ்டரியில கண்டிப்பா வர்றாரு. ஆனந்தரங்கரை பத்தி நல்லா என்ன பண்ணிக்கோங்க? பார்த்து வச்சுக்கோங்க. பாக்ஸ்ல கொடுக்கறது என்ன பண்ணிக்கோங்க? பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? ஸோ ஆக்க பெயர்கள் அளவுக்கு போவாங்களாங்கிற என்ன செய்ய தெரியாது, ஸ்கிப் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்கிப் பண்ண சொல்றதை நீங்க என்ன பண்ண வேண்டாம், பார்க்க வேண்டாம். மொழியை ஆள்வோம் சான்றோர் சித்திரம் நல்லா பார்க்கணும். ரசிகமணி டிகேசியை பத்தி என்ன பண்ணியிருக்கு சொல்லியிருக்காரு. பண்பாடு அப்படிங்கிற வார்த்தையை அவர் தான் என்ன செஞ்சிருப்பாரு? பண்படைந்து விட்டார் அப்படின்னோடனே அவர் கேட்பாரு, மேடையிலேயே அப்படின்பாரு. ஏன்னா அவர் வாழ்நாள் ஃபுல்லா பேசிக்கிட்டே இருந்திருப்பார். அந்த கதை தான் இருக்கும். சரியா? சுந்தர ராமசாமி அதை லைட்டாக என்ன பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. புரட்சி கவி பாரதிதாசன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சரியா? புரட்சி கவி பாரதிதாசன். அந்த புரட்சி கவி அந்த நூலை பற்றி தான் இருக்கும். ரொம்ப என்ன இல்லை, தேவையில்லை. ஆனால் பாரதிதாசனை பற்றி படிக்கணும். நூல்வெளியில பாரதிதாசனை பற்றி என்ன செய்யணும்? படிக்கணும். சரியா? அதை நோட் பண்ணிக்கோங்க. நல்லா என்ன செய்யுங்க? படிங்க. பேப்பர் 1 எழுதுறவங்க 9th 10th தமிழை இப்படிதான் படிக்கணும். எது இம்பார்ட்டன்ட்? மனப்பாட பாட்டு என்னது? அதனுடைய ஆசிரியர். இலக்கணம் படிக்கணும். பின்னாடி இருக்க அறிவை விரிவு செய். அதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன செய்யணும்? சரி ரைட்டு, இது படிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன செய்யணும்? தெரியணும். 9th 10th. சரியா? பேப்பர் 1. பேப்பர் 2 எழுதுறவங்க 9th 10th அட்டை முதல் அட்டை, நோ எக்ஸ்கியூஸ். சரியா? பேப்பர் 2 எழுதுறவங்க அட்டை முதல் அட்டை 9th 10th என்ன செய்யணும்? படிச்சுதான் ஆகணும். சரியா? இதே மாதிரி 12th தமிழ் புக் எடுங்க. அதில் அந்த இண்டெக்ஸை மட்டும் நான் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கேன்? லேசாக சொல்லிடுறேன். உள்ள கூட பார்க்கணும் அவசியம் இல்லை. இதே பேட்டர்ன் தான் அங்கே இருக்கும். இந்த 5 தான் அங்கே இருக்கும். அதை படிச்சிங்கனாலே போதும். நீங்கள் இண்டெக்ஸை மட்டும் என்ன செய்யுங்க, உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணுவாங்க, நீங்கள் அதை பார்க்கலாம். அச்சு மாறாமல் அப்படியே கொடுத்துருப்பாங்க. 12th புக்கு. 11th எப்படி இருக்கும் அப்படியே இருக்கும். எடுத்தாச்சா? பொருளடக்கம் 10வது பக்கத்தில் இருக்கு. நீங்கள் அதை பாருங்களேன். அந்த இயல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் இயல் என்ன இயல்னு? மொழி, லாங்குவேஜ் தான் ஃபஸ்ட்டு. எல்லா ஸ்கூல் புக்லேயும் ஃபஸ்ட்டு என்னது? லாங்குவேஜ். இதெல்லாம் ஏன் படிக்க சொல்கிறேன்னா, என்ன வாசிக்கிறோங்கிறது நமக்கே என்ன செய்யணும்? தெரியணும். தலையும் வாழும் புரியாமல் சும்மா வாசி அப்படின்னு நினைச்சக்கூடாது, இருக்கக்கூடாது. நாம் எதை படிக்கிறோம், எதை வாசிக்கிறோங்கிற அந்த அறிவு தெளிவாக நமக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். அப்போ மொழியை பற்றி படிக்க போகிறோம். அடுத்தது இயற்கை பற்றி. அடுத்து 3வது எதை பற்றி படிக்க போகிறோம்? பண்பாடை பற்றி. 4வது கல்வி. 5வது நாகரிகம், தொழில், வணிகம், ஆளுமை. 6வது நாடு, சமூகம், நிர்வாகம், மனிதம். இதெல்லாம் உங்களுக்கு மனப்பாடமாக மைண்டில் இருக்கணும். 11th புக்கில் இப்படி தான் இருக்குது, 12th புக்கில் இப்படி தான் இருக்குது, இதுதான் நான் படிக்க போகிறேன் அப்படிங்க சொல்ல. எதை கேட்டாலும் நீங்கள் என்ன பண்ணிடலாம்? ஆன்சர் பண்ணிடலாம். சரியா? அதனால தான் அடிக்கடி சொல்கிறது, நோ யுவர் சிலபஸ், நோ யுவர் சிலபஸ். உங்கள் சிலபஸை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் டிஎன்பிசி எழுதும்போது 100 தமிழ், நான் 100க்கு 96 கொஸ்டின் கரெக்டாக போட்டேன். 100க்கு எத்தனை கொஸ்டின்? 96. அது ஒரு 5-6 கொஸ்டின் சிலபஸை வச்சே போட்டுருவேன். சரியா? சிலபஸை வச்சு ஆப்ஷனை வச்சு, அப்போ கண்டிப்பாக இதுக்கு ஆன்சர் யாராக தான் இருப்பா? பெரியாராக தான் இருப்பார். கண்டிப்பாக இதுக்கு ஆன்சர் யார் தான் இருக்கும்? அயோத்திதாசர் தான் இருக்கும். ஸோ அந்த மெச்சூரிட்டி உங்களுக்கு என்ன பண்ணிடும்? வந்துடும். வாரந்தோறும் டெஸ்ட் எழுத வாசிக்க, டெஸ்ட் எழுத வாசிக்க உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் என்ன பண்ணிடணும்? வந்துடணும். சரியா? பார்த்தீங்கன்னா தண்ணீர் இல்லா தமிழ் ஸ்டார் வச்சிருக்கு. அப்போ அதை நல்லா என்ன செய்யணும்? படிக்கணும். திரும்ப 2வதுல வாங்க, நெடுநல் வாடை திருக்குறள். சரியா? நல்லா படிக்க வேண்டியது. திரும்ப 3வதுல பாருங்க என்ன போட்டிருக்கு? கம்பராமாயணம். சுற்றத்தார் கண்ணே உள்ள கம்பராமாயணம். இதில் வந்து விருந்தை பற்றி கொடுத்துருக்காங்க. பண்பாடு 10th அதே மாதிரி தான் வரும், 12th அதே மாதிரி தான். கம்பராமாயணத்தை என்ன செய்யணும்? படிக்கணும். 4வது பாருங்க கல்வி, காவியம், சிலப்பதிகாரம்.
சரியா? காவியம், சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம்னா கொஸ்டின் ஏரியா. சிலப்பதிகாரம், கம்பராமாயணம் பெரிய காப்பியங்கள். சிலப்பதிகாரம் தான் 50 காப்பியங்கள் ஒன்று. அதனால அதெல்லாம் கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு உள்ளது. பின்னாடி என்ன இருக்கு பாருங்க, திருக்குறள். சரியா? அடுத்து 5வது பாருங்க, தெய்வ மணிமாலை மனப்பாடம் கொடுத்துருக்காங்க, நல்லா பார்த்துக்கணும். அடுத்து 6வது ரட்சணிய யாத்திரிகம். சரியா? ரட்சணிய யாத்திரிகம் சமய பாடல்கள் உள்ளது, அதுவும் கண்டிப்பாக என்ன செய்யணும், படிக்கணும். சரியா? திருக்குறள் பின்னாடி இருக்கு, கண்டிப்பாக படிங்க. இதில் இலக்கணம் பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன இலக்கணம் இருக்கு, தமிழாய் எழுதுவோம் அப்படின்னு இருக்கு இலக்கணம். அப்போ எழுத்து இலக்கணம் கண்டிப்பாக என்ன செய்யணும், பார்க்கணும். 4 வகை பொருத்தங்கள், அதை வேணா நீங்கள் என்ன செய்யலாம், ஸ்கிப் பண்ணலாம். பொருள் மயக்கத்தையும் விட்டுடலாம். மெய்ப்பாடு 4வதுல விட்டுடலாம். படைப்பாக்க உத்திகள், தொன்மம். 12th இலக்கணத்தில் முதல் இலக்கணம் மட்டும் பாருங்க போதும். தமிழா எழுதுவோம் மட்டும் என்ன செய்யுங்க, எழுத்தை மட்டும் பாருங்க. பின்னாடி வர்ற 4 வகை பொருத்தங்கள், உரிமை, தாகம், மெய்ப்பாடு, இதெல்லாம் என்னது ஸ்கிப் பண்ணிடலாம். சரியா? டெட்டுக்குனால என்ன செஞ்சிடலாம், ஸ்கிப் பண்ணிடலாம். 12th விடவே மாட்டோம். சாரி, டிஎன்பிசினா கண்டிப்பாக விட மாட்டோம். ஒன்று விடாமல் என்ன செய்யணும், படிக்கணும். டிஎன்பிசினா அதையும் தாண்டி அட்வான்ஸ் தமிழ்னு ஒன்று இருக்கு 11th 12th. சரியா? 2 புக் இருக்கும், 11th அட்வான்ஸ் தமிழ், 12th அட்வான்ஸ் தமிழ். அதை வர என்ன செய்ய சொல்லுவோம், படிக்க சொல்லுவோம் டிஎன்பிசி. இப்போ உங்கள் டெட்டுலாம் உங்களுக்கு அப்படி கிடையவே கிடையாது. ஜஸ்ட்டு பேப்பர் 1னா 8th வரை, பேப்பர் 2னா 10th வரை, அவ்வளோதான். 11th 12th சும்மா என்ன இருக்குது, ஜஸ்ட்டு கேட்டால் தெரிகிறதுக்கு எழுதுறதுக்கு மாதிரி என்ன செய்யணும், இருக்கணும், அவ்வளோதான். சரியா? இப்போ நான் ஒரு 11th புக்கை சொல்லி தந்ததை வச்சு அதே பேட்டர்னில் நீங்கள் என்னைக்கு என்ன செய்யுங்க, ஒரு நாள் 11th வாசிங்க, ஒரு நாள் என்ன எடுத்து வாசிங்க, 12th புக்கை எடுத்து இப்போ வாசிங்க. சரியா? இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரெக்கார்டான ஒரு 2 நாளில் வந்துடும். நீங்கள் இதை கூட என்ன செஞ்சுக்கலாம், பார்த்துக்கலாம். அட்டன் பண்ணாதவங்கிறது தான் இதை என்ன பண்ண சொல்லுங்கள், பார்க்க சொல்லுங்கள். அதே மாதிரி இதுலேயும் சான்றோர் சித்திரம் இருக்கும் பின்னாடி. சரியா? சான்றோர் சித்திரம் இருக்கும் பின்னாடி. அடுத்து என்ன இருக்கும்னா படிப்போம் பயன்படுத்துவோம் இருக்கும், அந்த இங்கிலீஷ் டு தமிழ். சரியா? அடுத்து அறிவை விரிவு செய். நேரில் வர்றவங்களுக்கு நான் அசைன்மெண்ட் கொடுத்துருக்கேன் அடுத்த மாதத்தில். என்னன்னா ஒவ்வொரு கிளாஸில் உள்ள இந்த தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனையும் அறிவை விரிவு செய்யும் படிச்சுட்டு வரணும். படிச்சுட்டு வந்தால் கேள்வி கேட்போம்னு சொல்லியிருக்கேன் ஞாயிற்றுக்கிழமை. ஆன்லைனில் உள்ளவங்களுக்கு அப்படி பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு டெஸ்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணுறேன் அடுத்த மாதம். நீங்கள் நல்லா படிங்க, டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் தமிழில் இந்த மீனிங் எடுத்து என்ன செய்யுங்க, படிச்சிங்கன்னா அடுத்த மாதத்தில் ஒரு நாள் ஒரு டெஸ்ட்டு. சரியா? இப்போ என்னது ஆர்கியாலஜி என்ன மீனிங், ரிசர்ச்சு, ஃபைன் ஆர்ட்ஸ் என்ன மீனிங். ஸோ இந்த மாதிரி என்ன செய்யலாம், ஒரு டெஸ்ட் மாதிரி வைக்கலாம். அதுக்கு ஆப்ஷன்லாம் கொடுக்க மாட்டோம். சரியா? நீங்கள் அது ஆப்ஷன் இல்லாமல் படிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அங்கே ஆப்ஷன் பார்த்தோன்னே என்ன செய்யும், ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கான மெத்தட்ஸ். நேரில் வர்றவங்களுக்கு கேள்வி கேட்போம், ஆன்லைனில் என்ன செய்வோம், கொஸ்டின்ஸ் கொடுத்து உங்களை அதை என்ன செய்ய சொல்லுவோம், எழுத சொல்லுவோம். அதனால் 6ஆப்லேருந்து 12ஆப் வரை அந்த தமிழ் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் அந்த மீனிங் அர்த்தத்தை நல்லா என்ன பண்ணிக்கோங்க, எல்லாரும் பார்த்து வச்சுக்கோங்க. அறிவை விரிவு செய்ய என்ன பண்ணிவிடுங்க, நல்லா பார்த்துங்க. ஏன்னா நூலாசிரியர், மீனிங், திருக்குறள், இந்த மாதிரி ஒரு ரிப்பீட்டடாக ஒரு கொஸ்டின் ஏரியா இருக்குது. அதுலேயே ஒரு 10-20 கொஸ்டின் என்ன பண்ணிடும், வந்துடும். தாண்டி உங்களுக்கு 25-30 மார்க் தாராளமாக என்ன பண்ணிடும், வந்துடும். சென்னையோட வரலாறு இருக்கும் இதில். சரியா? தெரிஞ்சுக்கிறதுக்காக வாசிங்க. வேற சான்றோர் சித்திரம், மாயூரம் வேதநாயகனார் பற்றி என்ன செஞ்சிருக்கு, சான்றோர் சித்திரம் இருக்கு. திருக்குறள் என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. திருக்குறள் படிக்கும்போது அதில் பின்னாடி பாருங்க எத்தனாம் பக்கம், 58, பிடிஎஃப்ல 58, புக்கில் 46வது பேஜ். சரியா? புக்கில் 46வது பேஜ். அதில் பார்த்தீங்கன்னா வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்த வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு, வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே. அதை சொன்னது பாரதியார், இதை சொன்னது யாரு, பாரதிதாசன். அது நல்லா என்ன பண்ணிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். நான் திருக்குறள் நூல்வெளிலாம் ஒரு லைன் என்ன செய்யாதீங்க, விடாதீங்க. திருக்குறள் பற்றி நமக்கு என்ன செஞ்சிருக்கணும், கண்டிப்பாக தெரியணுங்கிற ஆஸ்பெக்டில் என்ன செய்யுங்க, வாசிங்க. சரியா? சரி, ஓரளவு 11th 12th தமிழ் போதும்னு நினைக்கிறேன். நல்லா திரும்ப இந்த வாரம் என்ன பண்ணுங்க, பேப்பர் 2 இந்த 11th 12th ஒவ்வொரு நாள் படிச்சுட்டு மீதி நீங்கள் 6லேருந்து 10th வரை எதெல்லாம் படிக்காமல் விட்டுருக்கீங்களோ அதெல்லாம் உட்காந்து வாசிங்க. சரியா? ஒரு நோட்டு போட்டுக்கோங்க. நீங்கள் தமிழ் அப்படின்னா ஒரு சின்ன நோட்டில் 6th எத்தனை இயல் முடிச்சிருக்கீங்க, 7th எத்தனை இயல் முடிச்சிருக்கீங்க, எத்தனை வாசிக்க வேண்டியது. நான் முடிக்கன்னு சொல்கிறது ஒரு தடவை வாசிக்கிறது தான் சொல்கிறேன். ஒரு தடவை வாசிக்கிறது. 6லேருந்து 10 வரை எங்கெல்லாம் பெண்டிங் இருக்குது நீங்கள் எழுதி வைங்க. ஏன்னா எதை வாசிக்கலன்னு என்ன செய்யாது, அடுத்த நேரம் தெரியாது. கண்டிப்பாக ஒரு நோட்டில் நீங்கள் எழுதி வச்சாதான் என்ன செய்யும், ஞாபகம் இருக்கும். சரி? அதனால் இந்த சண்டேயோட உங்களுக்கு தமிழ் முடியும். முடிஞ்ச உடனே திரும்ப அடுத்த வாரமும் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தமிழ் படிக்கலன்னா ஜூலை வரை நீங்கள் தமிழ்ல தான் நெஞ்சிருப்பீங்க, உட்காந்துருப்பீங்க. அதனால தயவு செய்து என்ன பண்ணிட்டு போங்க,
ஸ்கிப் பண்ணிவிட்டு இங்கிலீஷ் போங்க. மே மாதத்துக்கு அப்புறம் அடுத்த ரவுண்டு என்ன வரும்? தமிழ் வரும். கண்டிப்பாக அடுத்த ரவுண்டு என்ன வரும்? தமிழ் வரும். அப்போ படிக்காத என்ன பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம். சரியா? டெஸ்ட்டை தயவுசெய்து யாரும் என்ன செய்யாதீங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. சண்டே டெஸ்ட் எழுதி உங்கள் மார்க்கை இதில் போடுங்க, அந்த கூகுள் ஃபார்மில் என்ன செய்யுங்க, ஃபில் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் பார்க்க முடியும். 2-3 வாரம்லாம் மார்க்கெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. 50, 40, 30 இப்படிலாம் என்ன செய்யுது இருக்குது. 90, 95 பார்க்கவே முடியல. தமிழ்லலாம் 70, 80 கீழே என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. நம்ம தாய்மொழி எல்லா இதுலேயும் பேப்பர், முதல் பேப்பர் தமிழ் தான் இருக்கும். சின்ன வயசுலேருந்தே நம்ம படிச்சிருக்கோம். மைண்ட் செட்டு தான் என்ன செய்யணும், நமக்கு மாறணும். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு டைம் மட்டும் லைட்டாக பாருங்கள். அது மட்டும் ஒரு 5 நிமிஷம் சொல்லி நம்ம கிளாஸை முடிச்சிடும். பேப்பர் 1 5th கொஞ்சம் நல்லா என்ன பண்ணிட்டு போங்க, பார்த்துட்டு போங்க. சரியா? பேப்பர் 1 5th பொருள் அடக்கம் பாருங்க, 3 பொருள் தான். சரியா? எத்தனா பக்கத்தில் இருக்கு? 9, 10வது பக்கம் பொருள் அடக்கம். சரியா? 9வது பக்கத்தில் இருக்கு. மொழி, கல்வி, இயற்கை. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா திருப்ப இந்த 3-5 டாப்பிக்கில் தான் என்ன பண்ணிட்டே இருக்கும், வந்துட்டே இருக்கும். மொழியை பற்றி இருக்கும், கல்வி பற்றி இருக்கும், எதை பற்றி இருக்கும், இயற்கையை பற்றி இருக்கும். சரியா? அடுத்து கொஞ்சம் போனால் நாகரிகத்தை பற்றி இருக்கும், தொழில் பற்றி இருக்கும், ஆளுமைகள் பற்றி இருக்கும், பர்சனாலிட்டி பற்றி, நாடை பற்றி இருக்கும், நிர்வாகத்தை பற்றி இருக்கும். சரியா? இதுதான் பேட்டர்ன். அதனால் கண்டிப்பாக அதை என்ன செய்யணும், படிக்கணும். இப்போ பேப்பர் 1 இது அட்டன் நீங்கள் என்ன செய்யலாம், படிக்கலாம். தமிழின் இனிமை அப்படின்னு கொடுத்துருக்கோம். கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கலையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காற்றும் பாயிட ஏறிய சுய நனிபசு மொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன். கலியமூர்த்தி சார் பேசும்போது அடிக்கடி இந்த இது என்ன செய்வார், கோட் பண்ணுவார். சரியா? கலியமூர்த்தி சார் ஸ்பீச் எல்லாம் நீங்கள் யூடியூப்ல என்ன செய்யலாம், போர் அடிக்கி வீட்டில் ஏதாவது பிரச்சனை படிக்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு டிஸ்கரேஜ் ஆகும்போது கலியமூர்த்தி சார் ஸ்பீச் அப்படின்னு போட்டிங்கன்னா அவங்களுக்கு என்ன செய்யும், சூப்பராக வந்து விடுவோம். சரியா? சூப்பராக பேசுவார். சங்ககால பாடல்கள் நிறைய என்ன செய்வார், சொல்லுவார். நல்லா சார் ஸ்பீச்சை கேட்டு குரூப் 2ல் 3-4 கொஸ்டின் என்ன பண்ணுவேன், கரெக்டாக போடுவேன். ஏன்னா அந்த அதனுடைய தாக்கம் அதில் இருக்கும். சரியா? அவ்வளோ தூரம் அது ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும். அதனால் யூடியூப்பில் அதெல்லாம் நீங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். ஃப்ரீயாக இருக்கும்போது, டைம் கிடைக்கும் போது ஒரு மோட்டிவேஷனுக்காக என்ன செய்யணும், நாமளே இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்தா என்ன செய்யணும், மோட்டிவேட் பண்ணிக்கணும். ஸோ அவர் சார் வந்து அடிக்கடி இந்த பாட்டை சொல்லுவார். கனியிட ஏறிய சுளைன்னு சொல்லிட்டு தமிழை என் உயிர் என்பேன் அப்படின்னு நினைச்சார் சொல்லுவார். அந்த பாட்டு தான் என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் மீனிங்லாம் பார்த்தா இதெல்லாம் ஒருத்தர் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ரொம்ப சிம்பிளாக என்ன செய்யும், புரியும். யோசிச்சு பாருங்க, 5 பிள்ளைகளுக்கு புரியுறது நமக்கு புரியுமான்னா கட்டாயமாக என்ன செய்யும், புரியும். நாம் படிக்கிறது இல்லை, அதான் பிரச்சனை. அதனால் இதை அட்டை முதல் அட்டை என்ன செய்யலாம், வாசிக்கலாம். சரியா? இடையில நிறைய கதைகள் இருக்கும். ஸோ ஏன் இந்த மாதிரி கதைகளை வாசிக்க சொல்கிறது அப்படின்னா, அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு என்ன அடிக்கும், போர் அடிக்கக்கூடாது, கஷ்டமாக இருக்கக்கூடாதுன்னா நடுவில் என்ன வாசிக்கணும், கதையை என்ன செய்யுங்க, வாசிச்சு வைங்க. சரி? அதெல்லாம் ஒரு மாறல், ஒழுக்க நெறிய கற்றுக்கிடுறதுக்கு அந்த மாதிரி நினச்சி நீங்கள் அதை என்ன செய்யணும், படிக்கணும். சரியா? என்றைக்குமே அடிக்கடி சொல்கிறதான், படிக்கிறது வந்து உங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, கசக்கவே கூடாது, இனிக்க தான் என்ன செய்யணும். அதனால தான் அவங்களே இலக்கணத்துக்கெலாம் பேர் கொடுத்துருக்காங்க. கற்கண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இலக்கணத்துக்கு பேர் அவங்களே என்ன செஞ்சுருப்பாங்க, கொடுத்துருக்காங்க புக்கில், கற்போம் கற்கண்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் கொஞ்சம் இந்த 5 புக்கையும் கொஞ்சம் என்ன செய்யுங்க, லேசாக வாசிங்க. சில கொஸ்டின்ஸ் நமக்கு அதில் என்ன செய்வாங்க, கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரியா? பேப்பர் 2 உள்ளவங்க 5 வரை போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் 6லேருந்து பார்த்தாலே தாராளமாக போதுமானது. 6 to 10. பேப்பர் 1 உள்ளவங்க 5th கொஞ்சம் நினைச்சிட்டு போங்க. லேசாக படித்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும், ஈஸியாக இருக்கும். சரியா? சரி, இதோட செஷனை நம்ம வைண்ட் அப் பண்ணுறோம். இதில் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். சரியா? வீடியோஸ் பாருங்கள். இங்கிலீஷ் வீடியோ பிளேலிஸ்ட்டு நான் இன்றைக்கி போட்டு விட்றேன். அடுத்த வாரத்துலேருந்து இங்கிலீஷ் என்ன செய்யுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்கள். தமிழ் அளவுக்கு இங்கிலீஷும் இம்பார்ட்டன்ட். சரியா? தமிழ் இங்கிலீஷை முடிச்சுட்டு தான் அடுத்து எங்கே வரணும், சப்ஜெக்ட். நல்லா படிங்க. சைக்காலஜிக்கு உங்களுக்கு நோட்ஸ் அனுப்பிடுவோம். நாசரத்தில் உள்ளவங்க சனிக்கிழமை என்ன பண்ண போகிறீங்க, கிளாஸ் அட்டெண்ட் பண்ண போகிறீங்க. எவ்ரி வீக் டெஸ்ட்டு ஆன்லைனில் உள்ளவங்க வீட்டில் போடுறீங்க, நேரில் வர்றவங்க நேரில் வந்து ஓஎம்ஆரில் போடுறீங்க. வீட்டில் ஆன்லைனில் உள்ளவங்க புதுசாக சேர்ந்தவங்களுக்கு சொல்கிறேன், ஓஎம்ஆர் ஷீட் அனுப்புகிறோம். அதை டவுன்லோட் பண்ணி ஓஎம்ஆரில் தான் டெஸ்ட் ப்ராக்டிஸ் போடணும். சரியா? சும்மா நோட்டில் எழுதுனேன்ட்டு ஜோலியே ஆகாது. ஓஎம்ஆரில் தான் கண்டிப்பாக எழுதணும். அப்படின்னா தான் உங்களுக்கு டெஸ்ட்டில் போய் என்ன செய்ய முடியும், கரெக்டாக ஷேட் பண்ண முடியும். 31 சொல்லி 32 ஷேட் பண்ணி 100 கொஸ்டின் போயிட்டீங்கன்னா முடிஞ்சு. 4 மாதம் பட்ட பிரயாசம்லாம் வீணாக போயிடும். அதனால் ஓஎம்ஆரில் என்ன செய்யுங்க, டெஸ்ட் எழுதுங்க, ஆன்சர் செக் பண்ணுங்கள், எங்கே தப்பு விட்றீங்கன்னு பாருங்கள். ஸோ இதுக்காக தான் சண்டே என்ன செய்யணும், ஒதுக்கணும். ஏன் சண்டே வச்சுருக்கு, 6 நாள் ஒர்க் போயிட்டாலும் ஒரு நாள் அன்னைக்காவது மத்தியானத்துக்கு கூட உட்காந்து என்ன செய்யுங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்க. சரியா? அட்லீஸ்ட் அதுமாரி சிலர் வந்து படிக்கலை அதனால் டெஸ்ட் எழுதலை அப்படிலாம் சொல்லக்கூடாது. 5 படிச்சுட்டு தான் வந்திருக்கோம்.
11ஆப் படிச்சுட்டு தான் வந்திருக்கோம், 12ஆப் முடிச்சுட்டு தான் காலேஜ் முடிச்சு வந்திருக்கோம். சரியா? அதனால் எழுத போகிறது இதுதான், 5ஆப் தான், 10ஆப் தமிழ் தான், 11ஆப் தமிழ் தான். 100க்கு எது வருதோ பார்ப்போம். அந்த ப்ராக்டிஸ் உங்களுக்கு என்ன செய்யணும்? டெஸ்ட் எழுதுறதுக்கு பயப்பட்டா ஒரு நாளும் நீங்கள் என்ன செய்ய முடியாது, அச்சீவ் பண்ண முடியும். அதனால் அதுக்காக படிக்காமல் இருக்கக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், டெஸ்ட்டை ஸ்கிப் பண்ணாதீங்க அப்படிங்கிறதுக்காண்டி என்ன செய்கிறேன் சொல்கிறேன். சரியா? நல்ல டெஸ்ட் போடுங்க, சைக்காலஜி கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். சரியா? கரெக்டாக மார்க் அப்லோட் பண்ணுங்கள், இங்கிலீஷ் படிங்க. அடுத்த சப்ஜெக்ட் வரும்போது சப்ஜெக்ட் நடத்தும். இப்போ அடுத்த வெள்ளிக்கிழமை அடுத்த சயின்ஸ் கிளாஸ் இருக்கும். சரி, அதுக்கு அடுத்த வாரத்துலேருந்து இங்கிலீஷ் ஆரம்பித்து இங்கிலீஷ் முடிகிற டைம்லேருந்து சோசியல் கிளாஸ் ஆன்லைனில் ஆரம்பிச்சிடும் நைட்டு. சரியா? நான் ஹிஸ்ட்ரி எடுப்பேன், பாலிட்டி எடுப்பேன், சாம் ஜியாகிரஃபி எடுப்பான், வினோத் எக்கனாமிக்ஸ் எடுப்பான். அப்படி ஒவ்வொருத்தராக மாறி மாறி என்ன செய்வோம், சோசியல் எல்லாமே எடுத்துருவோம். சரியா? மேக்ஸிமம் பைலிங்குவல்லையும் சொல்லுவோம். கண்டிப்பாக சோசியல் எடுக்கும்போது கண்டிப்பாக நான்லாம் என்ன செய்வேன், கண்டிப்பாக பைலிங்குவல். ஏன்னா நான் வாசிக்கிறதுல இங்கிலீஷில் தான் வாசிப்பேன், நோட்ஸும் இங்கிலீஷில் தான் எடுப்பேன். சரியா? பேசுகிறது மட்டும் தான் இதில் பேசுவேன், தமிழில் பேசுகிறது. ஆனால் நோட்ஸ் ஏன்ட்ட இங்கிலீஷில் இருக்கும். இப்போ இந்த ஒரு லைனே நான் 4 லைன் எழுதி வச்சிருக்கேன், இங்கிலீஷில் எழுதி வச்சிருக்கேன். சரியா? ஆனால் சொல்கிறதா இதில் சொல்லுவோம், தமிழ்லையும் சொல்லுவோம், இங்கிலீஷ்லையும் சொல்லுவோம், பைலிங்குவல். ஒருவேளை இங்கிலீஷ் மீடியம் இருந்தீங்கன்னா சோசியல் சயின்ஸுக்காண்டி நான் சொல்கிறேன். ஓகேவா? அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்ய முடியும், அச்சீவ் பண்ண முடியும். வேறு ஏதாவது டவுட்டு கேட்கணுன்னா கேட்கலாம்.